Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WBL ல நடக்க இருக்கிற மூணாவது மேட்ச். இந்த மூணாவது மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மூணாவது மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் கைன்ஸ் அண்ட் யூபி வாரியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கு. இதுல யூபி வாரியர்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ்ல நடக்க போது. குஜராத் கைன்ஸ் இது வந்து அவங்களுக்கு இந்த ரெண்டாவது மேட்சா வந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ராயல் சேலஞ்சோட பிளே பண்ணும்போது அவங்க வந்து தோல்வி வந்து தழுவிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டாவது மேட்ச். இந்த மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கோடாம்பி மைதானம் பாகூரில் தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மேட்ச் இந்த சீரீஸ் வந்து பிளே பண்ணிட்டாங்க. அந்த வெனுவில் அது ரெண்டுலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 200+ ஸ்கோருக்கு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் மேட்ச் 165 சம்திங் ஸ்கோர் வரையும் வந்துட்டாங்க அடிச்சு. ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வேணும் தான் இருக்கும். பேட்டிங்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படியே திணறடிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப திணறடிக்கிறாங்க. பேட்ஸ்மேனை நல்லாவே ஸ்விங் ஆகுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கு ஸ்பின்னரை நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருக்கும் தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வெனுவில். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் வந்து வேணா ஸ்பின்னர் கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா. ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவர் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் அதிகமாகவே வந்து இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 150+ மேல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வெனுவில் இப்போ ரீசெண்டா இந்த ரெண்டு மேட்சஸ்லுமே பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பாரதா நீயும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும் சஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாரதா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்டர்ஸ்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப்பை நம்ம XL11 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல இந்த உமன்ஸ் மேட்சா இருக்கும், இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கும், எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம அந்த ஃப்ரீ கிவ்அவேஸ் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம WBL மேட்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 11 லட்ச ரூபாய் பிரைஸ் வர்த்து உள்ளது வந்து அவங்க கொடுக்க போறாங்க. இதுல 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா iPhone 16, அடுத்த 11ல இருந்து 20 பேருக்கு iPad 10th ஜெனரேஷனும், 21ல இருந்து 30 பேருக்கு வந்து 2000 ரூபாய் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அந்த 2000 ரூபாய் கேஷ்பேக் உங்களோட XL11 பேலட்ல வந்து டைரக்டா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் சைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம XL11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. பாரதா ஹெட் வெயிட் இருக்கிற வந்து பாத்துறோம். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல குஜராத் கைன்ஸ் ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. யூபி வாரியர்ஸ் 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் யூபி வாரியர்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் வைஸ்ல பார்க்கும்போது குஜராத் கைன்ஸோட ஃபார்ம் வைஸும் நல்லா தான் வந்து இருக்கு. இந்த வெனு ரெக்கார்டை பார்க்கும்போது ஒரு 2 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுலயுமே பேட் செகண்டா பிளே பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 204 சம்திங் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 163ங்கிறது தான் ஒரு லோ ஸ்கோரா வந்து இருக்கு. இங்க பார்த்தா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் லான்ச்ல யார் யார் இருக்கா அப்படின்னு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் பெத் மோனி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் லா பார்வர்ட் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஹேமலதா, கார்னர், டாட்டின், சிம்ரன் ஹெட், ஹாலின் தியோல், தனுஷ் கன்வர், ஷாலியா சாக்தரே, பிரியா மிஸ்ரா அண்ட் காஸ்வி கௌதம். ஸோ இதுதான் குஜராத் கைன்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவல்ஸா வந்து இருக்கு. பார்த்த யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்த்தபத் அண்ட் சௌரத் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. மெக்ராத், கிரண் அட்கிரே, ஹாரிஸ், தீப்தி சர்மா, உமான் செட்ரி, சோஃபி எக்லஸ்டோன்,
அஞ்சலி சர்வானி, ஆலன் கிங், ராஜேஸ்வரி கைக்வாட். ஸோ இதுதான் யூபிஆர்எஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் பிளேயிங் லெவன்ல. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஸ்டாட்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்ன ஆஃப் வைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பெத் மோனி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்கு. இவங்க ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஃபார்ம் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது 56, 94, 44, 75 எல்லாமே ரீசன்ட் ஃபார்ம் பேட் பண்ண எல்லா மேட்ச்லயுமே ஆவரேஜா 50க்கு மேல அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. வெரி ஹார்ட் ஹிட்டர் இருக்காங்க. மொதல் பால்ல இருந்து அடிச்சு ஆடுறாங்க. ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் தான் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 90 அப்படிங்கிற ரெண்டு வந்து அடிச்சிருக்காங்க. 45ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு ஹெட்டோட பொறுத்த வரைக்கும். வெனுவுல ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுலயும் 56 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 8 மேட்சஸ்க்கு 329 ரன் அடிச்சு 54ங்கிற ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. 6 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ பெத் மோனியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றது ரொம்ப நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் இவங்க விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. ஆப்போனன்ட் டீம்ல விக்கெட் கீப்பிங் உமா சேட்ரியோட பேட்டிங் டவுன் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு சேஃபான பிளேயரா வந்திருப்பாங்க பெத் மோனி. பெட் மோனி நீங்க ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணு வச்சீங்கன்னா சும்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த லாலா வர்வர்ட், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இப்போ ஆவரேஜா வந்து ரீசெண்ட் ஃபார்ம்ல ஒரு 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஹெட்வர்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 88ங்கிற ஒரு ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 29 அப்படிங்கிறது இருக்கு. வெனுவுல ஒரே ஒரு மேட்ச் தான், அதுவும் 6 ரன்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 10 மேட்சஸ்க்கு 316 ரன் அடிச்சு 31ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ரன் கூட அடிக்கல, கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ளாரியே 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து விழுந்துருது. லாஸ்டா அந்த 2 மேட்சஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்டா பேட் பண்ணாலும் சரி அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ளாரே 2 விக்கெட் அப்படிங்க எடுத்துடுறாங்க. ஒன்னு டாப் ஆர்டர்ல இருக்க ஓப்பன் பேட்ஸ்மேன் 2 பேரும் விக்கெட் இழந்துடுறாங்க, இல்ல ஓப்பன்ல ஒன் டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல விக்கெட் வந்து இழந்துடுறாங்க. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் நீங்க பிளேயரை மேக் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ லாலா வர்வர்ட் 100% எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாங்க. இந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் இழந்துரும் அப்படின்னு நினைச்சு டீம் மேக் பண்ணீங்கன்னா லாலா வர்வர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 டவுன் 7 இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த ஹேமலதா பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன் அப்படிங்கிற அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் போறதா வந்து இருக்கு. ஹெட்வர்ட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 80ங்கிற ரன் வச்சிருக்காங்க. 20ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. வெறும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. இவங்க ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 24ங்கிறது ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 17 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. ஹேமலதா பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செகண்டா பேட் பண்ணி 2 மேட்ச் பிளே பண்ணி 35 ரன் அப்படிங்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண 10 மேட்சஸ்க்கு 235 ரன் அடிச்சு 24ங்கிறது ஒரு ஆவரேஜா இருக்கு. ஹேமலதா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணா கண்டிப்பா ஒரு சேஃபான பிளேயரா இருப்பாங்க. அதான் ஆஸ்வின் கார்னர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். அவங்களோட ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு சிங்கிள் மேனா வந்து மேட்ச் கொண்டு போனாங்கன்னு சொல்லணும். 79 ரன் அடிச்சு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பேட்டிங்ல லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும் தான் ஒரு 70+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஹெட்வர்ட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 130 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. பிளஸ் 2 விக்கெட் 32ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஓவராலா வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்சஸ் தான் 79 ரன் அடிச்சு 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பேட் பண்ணும்போது 7 மேட்சஸ்க்கு 355 ரன் அடிச்சு 23ங்கிறது ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க ஆவரேஜ் ஸ்கோரா. பிளஸ் 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 5 மேட்சஸ்க்கு 46 ரன் அடிச்சு 3ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. இவங்க செகண்டா பவுல் பண்ணும்போது 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஆஸ் ஏ கார்னர் ஃபர்ஸ்ட் இவங்க பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இம்பார்ட்டன் பிளேயர். ஏன்னா டபுள் ஆஃப் இருக்கனால இவங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் பிளேயர் தான் வந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே இவங்க தான் வந்து கேப்டன்ஷிப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்மால் லீக்கு ஒரு சேஃபான கேப்டன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்லி கார்னர் தான் வந்து இருப்பாங்க. இந்த மேட்சஸும் சேம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது வேணா ஒரு கேப்டன்ஷிப்பை சேஞ்சஸ் பண்ணி வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் டாட்டின்
ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் 25 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் அப்படிங்கிற அடிச்சிருக்காங்க. இவங்களோட ஃபார்ம் வைஸ் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மொத பால் வந்து அடிச்சுதான் ஆடணும் பார்ப்பாங்க. ஒரு 5 பால் 6 பால் பிடிச்சாவே ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர். இவங்க வர்ற டவுனுக்கு கண்டிப்பா எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஒரு பிளேயர் தான். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி சேம் ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு விக்கெட்டுன்னு அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டாட்டினை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஹர்லின் தியோல் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஃபார்ம் வைஸ் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. 1 or 2 மேட்சஸ்ல வந்து ஒரு 30 to 35+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெருசா அவங்க பேட்டிங் வந்து பெருசா எதிர்பார்க்க முடியல. பட் இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல வந்து பிளே பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப ரீசெண்ட் வைஸ்ல T20ல பெரிய ஸ்கோர்ஸ் எதுவும் இல்லை. ஓவராலா ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல பிளே பண்ணி 68ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. 22ங்கிறது 68ங்கிறது ஒரு ரன் அடிச்சு 22ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. வெறும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்லின் தியோல் கிட்டத்தட்ட அவங்க பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுன்ல இருக்கிறதுனால அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுதான் தனுஷ் கன்வர் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி 20% வரைக்கும் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் தனுஷ் கன்வர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த வெனுல ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா தனுஷ் கன்வர் வந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எதிர்பார்க்கலாம். அதுதான் கசவி கௌதம். ஸோ கஸ் கௌதம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் இந்த வெனு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பட் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறவனா மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ஷ்ரேயஸ் அய்யர் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச்லயும் ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதுவும் அவங்க செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. இப்போ இந்த ரீசன்ட் ஃபார்ம்ல பார்க்கும்போது இந்த ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து இருக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பா இவங்கள்ட்ட நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பிரியா மிஸ்ரா லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ பிரியா மிஸ்ரோட பவுலிங் ஸ்டைலுக்கு அது ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம் சொல்லணும் ஆர்சிபி. ஸோ பெருசா ஸ்கோர்ஸ் வந்து எடுக்கல. ஸ்டார்டிங் அந்த 2 ஓவர் பெரிய ஸ்கோர்ஸ் எதுவும் கொடுக்கல. அந்த 3வது ஓவர்லாம் கொஞ்சம் எக்ஸல் ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ரிச்சா கோஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச் பிரியா மிஸ்ரா கண்டிப்பா அவங்கள்ட்ட நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு விக்கெட்டும் LBW மூலமா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் அட்டப்பட்டு. ஸோ அட்டப்பட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட், ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டப்பட்டு தான். கரெக்டா அந்த இதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணுவாங்க. எந்த பால் டீம் பண்ணணும், எந்த பால் சிங்கிள்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல ஒரு பிளேயிங் வந்து ஒரு 30ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் லீக்கு கண்டிப்பா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா ஷாவேட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்சஸ்ல மட்டும் ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிற வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ஒரு 25, கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சஸ்ல ஒரு 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஹெட்ல 3 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இவங்களோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும் போது கொஞ்சம் டாப் ஆர்ல கொஞ்சம் இயர்ல விக்கெட் இழந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு ரிப்பர் வந்து கொடுத்துருங்க. ஸ்மால் லீக் கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாங்க. அண்ட் மெக்கார்த் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல போடக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்கள்ட்ட நம்ம ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் மெக்கார்த். ஸோ இவங்க டாப் ஆர்ல பேட்டிங் ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ லைன் சொன்னதுக்கு அப்புறம் இன்னிங்ஸ் 1 down இறங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா தான் வந்து இருக்காங்க. ஸோ கிரண் நகவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வெனுவா இருக்கட்டும், ஹெட்வர்டா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் போரா தான் வந்து இருக்கு. கரேன் நகவை பொறுத்திருக்கும். ஸோ கரேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வர டவுனுக்கு கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லி ஆயிரும். அவங்கள்ட்ட நம்ம ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த ஹாரிஸ்
கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் ஆஃப் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க மேட்ச் எல்லாம் ஆவரேஜா ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அடிச்சிருக்காங்க ஹாரிஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வர டவுன் அந்த மாதிரி ஆப்ஷன் தான். சம்டைம்ஸ் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. இந்த பேட்டிங் கிடைச்சாலும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் அந்த உள்ள வந்து நிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவங்க வந்து பேட்டிங் ஆட வர்றாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா அவங்கள்ட்ட நம்ம ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 192 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் 48 அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வெனு த ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 6 மேட்சஸ்க்கு 76 ரன் அடிச்சு 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 7 மேட்சஸ்க்கு 341 ரன் அடிச்சு 48ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றத விட செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்டா பேட் பண்ணா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டபுள் ஆஃப் சைஸ்ல கூட ஒரு பிளேயர் மினிமம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க போத் நீசமா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த தீப்தி சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல அவங்களோட பவுலிங்ல அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து அந்த பவர் பிளே அந்த 10 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிறது தீப்தி சர்மான்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங் ஆர்டர் அவங்களுக்கு வந்து பெருசா கிடைச்சது கிடையாது. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பா 2 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்க விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓவராலா தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க 12 மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 12 மேட்சுக்கு 96 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 8 ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 5 மேட்சஸ்க்கு 289 ரன் அடிச்சு 28ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஓரளவு உங்களுக்கு வந்து 13 விக்கெட்ஸ் அப்படிங்க கிடைச்சிருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்ததான் உமா சேட்ரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவங்க தான் வந்து பண்றாங்க. ஸோ இவங்க பேட்டிங் ஆட ஒரு 7th டவுன் 6th டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல பின் தங்கி தான் வந்திருக்கு. இப்படியே இவங்க பேட்டிங் வந்து அடிச்சாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அதான் சோஃபி எக்லஸ்டோன் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா இவங்க நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். இவங்க ஓவராலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சஸ்க்கு 17 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்ண செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கிட்டத்தட்ட மேட்சுக்கு 2 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளே கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங் இருக்கு. கண்டிப்பா எக்லஸ்டோன் ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஹெட்வெல்ல கிட்டத்தட்ட 4 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க. மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எடுத்திருக்காங்க. சோஃபி எக்லஸ்டோனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லும் ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. அடுத்த ஆலன் கிங். ஸோ ஆலன் கிங் மேட்சுக்கு ஒரு விக்கெட் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்மர்ஸுக்கு ஹிட் பிளே பண்ண கிடையாது. இந்த WBL மேட்ச் சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுக்கு முன்னாடி அந்த சீரீஸ்ல அவங்க பிளே பண்ண கிடையாது. இந்த சீரீஸ் தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதுதான் அஞ்சலி. ஸோ அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது 5 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஹெட்வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஓவரால் இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 6 விக்கெட் அப்படி எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது 3 மேட்ச்க்கு பெருசா விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்திருக்கு. ஆனா ரொம்ப லோ பர்சன்டேஜ் இவங்க வந்து மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 8ல இருந்து ஒரு 10% வரைக்கும் தான் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இவங்க வந்து பவுலிங் ஆப்ஷன் ஒரு 2 ஓவராஜ் பவுல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ராஜேஸ்வரி கைக்வாட் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட்வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட், அதாவது சேம் ஆக்சுவல் ஹெட்வெட்ல பிளே பண்ண மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓவரால இவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 12 மேட்சஸ்க்கு 12 விக்கெட் அப்படிங்கிற கிடைச்சிருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 4 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த வெனுல ஆக்சுவல் ஸ்பின்னர்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 10 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து சப்போர்ட்டிங் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் இவங்கள்ட்ட நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும்.
ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர் செஸ்ல ஸ்டாட் செஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பெத்மோனி 1, லாலா வார்பன், அசர் கார்னர், டாட்டின், இந்த டாப் ஆர்ல இருக்கிற அந்த 4 பேருக்குமே வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அண்ட் தனுஷ் கன்வர் அல்லது பிரியா மிஸ்ரா இந்த 2 பேருக்கு யாருக்காச்சும் ஒருத்தர் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க, அல்லது சலியா சாக்திரி. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க, ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குஜராத் கேம்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது பெத்மோனி 1, லாலா வார்பன் 2, ஐசக் கார்னர் 3, டாட்டின் 4, தனுஷ் கன்வர், பிரியா மிஸ்ரா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர், அப்படி இல்லைன்னா சலியா சாக்திரி, இந்த 3 பேர்ல எனி ஒரு பிளேயரை 5th பிளேயர் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க ஸ்மால் லீக்ல அவங்க ட்ரை பண்ணும்போது. அது ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க அத்தபட்டு 1, மெக்காத் 2, ஹாரிஸ் 3, தீப்தி சர்மா 4 அண்ட் எக்லஸ்டோன் 5. இதுல ஆலன் கிங் 6. இந்த 6 பிளேயரை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆலன் கிங் இல்லைன்னா அஞ்சலி ஜர்வானி இவங்க வந்து ஒரு 6th பிளேயர் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதே காம்பினேஷன்ல போனால் தாராளமா போய் பாருங்க. இந்த ஸ்மால் லீக் ட்ரை பண்ணலாம். அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் நம்ம யார் வின்னிங் அப்படிங்கிறது ஒரு தீர்மானிக்கிற விஷயமா வந்து இருக்கும். இந்த இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ண ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல அதனால அட்டைப்பட்டுக்கு நீங்க ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெக்காத் அல்லது ஹாரிஸ் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல தீப்தி சர்மா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாங்க. ஆனா கிங் அண்ட் எக்லஸ்டோன் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. அதே குஜராத் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா எல்லாருமே அசர் கார்னர் ஒரு கேப்டன்ஷிப் அண்ட் டாட்டின் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பெத்மோனி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாங்க. அதே லாலா வார்பன் கூட நீங்க ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.